நம்ம சேலமில் கடல் கன்னி பொருட்காட்சி சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் போஸ் மைதானத்தில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். என்ட்ரி டிக்கெட் 80 ரூபா. அடல்ட்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐடி கார்டு காமிச்சு உள்ளே போய்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே உங்களுக்கு வாயப்போ அந்த மாதிரி ஒரு மீன் செட்டப்பில் வச்சுருப்பாங்க. அது உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பிளேசஸ், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் டேங்க்ஸில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த மீன் என்ன நேம்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குட்டி மீன் மட்டும் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு போச்சு. அடுத்தது இந்த ஒரு ஷார்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய ஷார்க் செத்து போயிருந்தா இல்லை தூங்கிட்டு இருந்ததான்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் அப்படியே நகர்ந்து போச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது என்ன டைப்பான ஷார்க்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இல்லாமல் சென்னையில், பெங்களூரில் இருக்க மாதிரி ஃபிஷ் டனல்குள்ளார போகிற மாதிரி செட்டப் இருந்தது. ஸோ அந்த ஃபிஷ் டனலில் போகும்போது நம்ம தலைக்கு மேலே சைடில் எல்லா சைடும் நம்ம ஏதோ ஒரு சீக்குள்ளார போய் நடந்துகிட்ருக்க மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நீங்கள் சென்னை இல்லைனா பெங்களூரில் பார்க்கலன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இது 80 ருபீஸ்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அடிஷ்னலாக பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் வாங்கினாங்க. இந்த டனல்குள்ளார போகும்போது ரொம்ப பெரிய ஒரு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஃபிஷ் நேம் என்னென்னு எனக்கும் தெரிலன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த நேம் என்னன்றது சொல்லுங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த மீன். இது ரொம்பவே பெருசாக இருந்தது. நான் அந்த டனலில் இருந்த பெரிய ஃபிஷ்லேயே இதுதான் ரொம்ப பெரிய ஃபிஷ். நீங்கள் நினைக்கலாம் கடல் கன்னி பொருட்காட்சின்னு சொல்லிட்டு எங்கடா கடல் கன்னின்னு. வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு கடல் கன்னி எப்போ வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நல்ல பெரிய ஃபிஷ் நீந்தி போகிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டனல் அக்வாரியம் எக்ஸ்பீரியன்ஸ், மர்மைட் ஷோ இதெல்லாம் எக்ஸிபிஷனில் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வீக் டேஸில் போயிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு கூட்டம் எல்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியும். இந்த டனலை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் கடல் கன்னியை பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி வீக் டேஸில் போனீங்கன்னா நீங்கள் அழகாக வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணி காட்டும். இந்த கடல் கன்னி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி சென்னை, பெங்களூரில் பார்த்தது நல்லாயிருக்கா, இல்லை நான் பார்த்ததே இல்லை, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளூரில் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது போய் பார்த்தேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ். அப்புறம் கடல் கன்னியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நார்மல் எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருக்கும். நார்மல் எக்ஸிபிஷனில் கடைங்க, ஃபுட் ஸ்டால்ஸ், ரங்கராட்னம், கேம்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரியும் இருக்கும். நீங்கள் மசாலா பூரி மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க, எனக்கு பிடிக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.